ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாய. ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இது எப்ப நடந்தது அப்படின்னா 1984 அருள்மொழிகள்ல இதை நம்ம பார்த்த விஷயம்னா, ஒரு பொண்ணுக்கு பிளட் கேன்சர். அந்த பொண்ணு குடும்பத்தோட சின்ன பொண்ணு தான், மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ மெடிக்கல் காலேஜ் அப்படின்றதுனால அந்த பொண்ணுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஒரு மன வேதனையில இருந்திருப்பாங்க. ஸோ அந்த குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல அம்மாவை பார்க்க வராங்க. அம்மா ஆக்சுவலி அப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தங்களுடைய அறைக்கு போயிருக்காங்களாம். ஆனா இவங்க அப்பதான் வந்திருக்காங்க. வந்த உடனே இவங்களுக்கு வந்து அம்மாவை பார்க்கணும் இல்லையா, அம்மா இப்பதான் ரூமுக்கு வேற போயிட்டாங்க. ஒரே கவலை, அம்மாவை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு. அப்போ பிரம்மச்சாரிகள் கிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க, அம்மா எப்ப வருவாங்க அப்படின்ட்டு. அப்போ பிரம்மச்சாரி சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க, அம்மா வருவாங்கன்னு. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த தந்தைக்கு வந்து நம்பிக்கையே வரலையாம். அம்மா வருவாங்களா இல்ல வராம போயிடுவாங்களான்னு பயந்துகிட்டே உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க போல் இருக்க. குடும்பத்தோட வந்தவங்க, தன்னுடைய பெண்ணுக்கு பிளட் கேன்சர், அது அந்த பொண்ணுக்கே தெரியும். ஸோ ரொம்ப ஒரு கொடுமையான சூழ்நிலை தான். அப்போ அம்மா வந்து இப்பதான் ரீசெண்டா ரூம்குள்ள போனவங்க டக்குன்னு ரூம்ல இருந்து வெளில வந்தாங்களாம். வந்த உடனே அந்த பொண்ணை பார்த்து இங்க வா மோலின்னு சொல்லி அந்த பொண்ணை மடியில படுக்க வச்சு முதுகுல அம்மா தடவி கொடுத்துட்டு அம்மா சொன்னாங்களாம், இந்த திருநூறு எடுத்துக்க மோலே, இந்த திருநூறு எடுத்து நீ டெய்லி உன் வாயில போட்டுக்கோ, உன்னுடைய பிளட் கேன்சர் சரியாயிடும்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு உடல்ல நோய் இருக்கிற விஷயம் இவங்க சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு முன்னாடியே அந்த தந்தை வந்து எப்படி அம்மா இதை கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த ஆச்சரியத்துல வந்து உறைஞ்சு போயிட்டாங்களாம். அப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா சொன்னதை தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த விபூதியை மட்டும் சாப்பிட்டுருக்கா. அவ இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் விட்டுட்டாலாம். ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பயம், இதை நீ எப்படிமா நம்புற, அம்மா மருந்து சாப்பிடுமா, அதுதான் உன் உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு அம்மா மேல இருக்கிற பக்தியில அவ என்ன பண்ணிருக்கா, இல்ல நான் வெறும் திருநூறு மட்டும் தான் சாப்பிடுவேன், அம்மா சங்கல்பம் பண்ணி கொடுத்திருக்காங்க, எனக்கு சீக்கிரம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு வெறும் அந்த திருநூறை மட்டும் வாயில போட்டுக்கிட்டு முழுங்கினாலாம். உண்மையாவே அந்த பொண்ணுக்கு கம்ப்ளீட்டா பிளட் கேன்சர் கியூர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ரிசல்ட்டும் வந்துருச்சு. இவ கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த குடும்பம் வந்து அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினாங்களாம். ஸோ எப்படிப்பட்ட அதிசயம் நடந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ அம்மா வந்து சத்குரு, அவங்கள நம்பி நம்ம போகும்போது அம்மா சொன்ன வார்த்தையை நம்ம கடைபிடிக்கணும். அம்மா சொல்லாமே நம்ம நிறைய விஷயத்த பண்ணிடக்கூடாது. அம்மா சொல்றாங்க, வாயை திறந்து இதை பண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணும்போது அதற்கான பலன் நம்மளுக்கு 100% கிடைக்கும். ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாய.